ஆனா அந்த ஃபேன் ஸ்விட்ச் போடுங்கண்ணா அப்படின்னு உங்க தங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க உடனே அடே ஏன்டி உனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. செம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அந்த மாதிரி நீங்க என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்ப இந்த ரீல் கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம், நான் சௌமியா சங்கரன், மனநலம் பொதுநலம். ஒரு சின்ன டாஸ்க் உங்க வீட்டுல சொல்லியிருப்பாங்க, ஆனா அது பெருசா தெரியும். இன்ஃபேக்ட் பூதாகரமா ஒரு சில பேருக்கு தெரியும். அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுக்கு நீங்க தான், உங்களோட நினைப்பு தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்டா இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுற அப்படின்னு கேட்பாங்க. பட் அதோட ரீசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்க பேசிக்கலி ஒரு ஆன்ஷியஸான இல்ல வந்து நீங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு பெருசா தெரியும். அதனால அதுதான் நீங்க சார்ட் அவுட் பண்ணுமே தவிர இதுக்காக நீங்க கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் நம்பர் 2, நீங்க பேர்ன் அவுட் ஃபேஸ் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏற்கனவே உங்களோட ஆஃபீஸ்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆர் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த செஞ்சு ரொம்ப போர் அடிச்சிருக்கு. ஆர் உங்க தங்கையே வந்து திருப்பி திருப்பி டெய்லி வந்து இந்த ஃபேன் ஸ்விட்ச் போடுறா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதனாலே நமக்கு டென்ஷன் ஆகும். ஸோ இந்த பேர்ன் அவுட்டுங்கிறது இன்னொரு காரணம். அடுத்த காரணம் பர்ஃபெக்ஷனிசம். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம பர்ஃபெக்டா முடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் அ மேஜர் ரீசன். ஒரு சின்ன டாஸ்கா இருந்தா கூட உங்களால ஏத்துக்கிறது அண்ட் அதை ப்ராசஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் அடுத்த ரீசன் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ADHD. ஸோ நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஆட்டிசம் இருக்கலாம், இல்ல ADHD இருக்கலாம். அவங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸிங் ஸ்பீடுங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அண்ட் அவங்களுக்கு காக்னேட்டிவ் வைஸ் வந்து அந்த ப்ராசஸிங் டைம் எடுக்கும் போது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஓ மை காட் நிறைய டைம் எடுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால கூட வந்து ஒரு மாதிரி டயர்ட் ஆகலாம், ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகலாம். இத்தனை காரணங்களா இருந்தாலும் இதை சார்ட் அவுட் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன டாஸ்கா இருந்தாலும் முடியும் முடியாது அதை வந்து சிம்பிளா உங்க மைண்டுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க. அண்ட் அதனால உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ண போறீங்க அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சிட்டு அப்படின்னா ப்ளீஸ் சே அ நோ. தேர் இஸ் நத்திங் ராங் சேயிங் அ நோ. அண்ட் மீண்டும் சந்திப்போம். நன்றி.